இன்றைக்கி நாம் மார்க்கெட்டில் பார்க்க போகிறது சாதாரண காய்கறிகள் இல்லை நண்பா, கொஞ்சம் வித்தியாசமான காய்கறிகள். அதுபோக பூண்டு புளி நிலவரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படியே தக்காளி இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படின்னுக்கிட்டு ஃபுல் வீடியோவில் பார்ப்போம், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பூண்டு நிலவரம் பார்ப்போம். நாட்டு பூண்டு 75 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 85 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் மொத்த விலை போயிருக்கு. அடுத்து இமாச்சல் மலை பூண்டு பார்த்திங்கன்னா பொடி பூண்டு 160 ரூபாயிலேருந்து பெருவெட்டு பூண்டு 210 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வருஷ கடைசி இமாச்சல் பூண்டு வரத்து நின்றுச்சு. அடுத்து ஊட்டி பூண்டு வந்தால் தான், ஊட்டி பூண்டு ஜனவரி மாத கடைசியில் தான் வரும். அது வரைக்கும் பூண்டு நிலவரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து பெரிய வெங்காயம் ரேட்டு பார்ப்போம். பெரிய வெங்காயம் பெரிய மாற்றம்னா இல்லை, கிலோ 18 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 32 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பெரிய வெங்காயம் வரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போலவே இருக்குது, அதனால ரேட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அடுத்து புளி நிலவரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு. சாதா புளி 160 ரூபாயிலேருந்து 170 ரூபாயும், அதுவே தும்கூர் புளி சப்பட்டை புளின்னு சொல்லுவாங்க, அது வந்துக்கிட்டு 210 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அடுத்து நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்த தக்காளி நிலவரம் பார்த்துலாம். தக்காளி 15 கிலோ கொண்ட டிப்பர் 550 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 650 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு கிலோ தக்காளி 35 ரூபாயிலேருந்து அதிகபட்சமே 45 ரூபா நிலவரம் தான் போயிருக்கு, பெரிய மாற்றம்னா இல்லை. அதுவே வெளியூர் தக்காளி 28 கிலோ டிப்பர் 1200 ரூபாயிலேருந்து 1300 ரூபா போயிருக்கு. அடுத்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வித்தியாசமான காய்கறிகளும் அதன் விலைகளும் பார்த்து. பேர் என்னங்கண்ணா? ப்ரொக்கோலி. இது எவ்வளோண்ணா போகுது, எப்படிங்க நான் விற்கிறீங்க? கிலோ 120 ரூபா போகுதுங்க. பீஸ் கணக்குலாம் கிலோ ரேட்டுங்களா? ரேட்டு 120 ரூபாங்க. சரி சரி வருதுங்க. சரி சரிங்க. இதுதான் மோர் மிளகாக்கு யூஸ் பண்ணுற நீட்டை பச்சை மிளகா. இது கிலோ 70 ரூபா போகுது. அடுத்து கருணக்கிழங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாயும். இதுதான் சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கருணக்கிழங்கு போலவே இருக்கும். இதோட நிலவரம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாலே வித்தியாசமாக இருக்கும், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிறது பேபிகார்ன். பேபிகார்ன் பார்த்தாலே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது 10 பீஸ் உள்ள பேக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அப்படிங்கும்போது ஒரு பீஸு 5 ரூபா நிலவரம் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து நாம் பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான காய். இந்த காயோட பேர் கூர்க்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த காய் கருணக்கிழங்கு மாதிரியே இருக்கும், ஆனால் அதோட ரொம்பவுமே பொடுசாக இருக்கும். கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் காய், பச்சை மஞ்சள். இது வந்துட்டு கிலோ 120 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காய். இது வரத்து ஓரளவு மார்க்கெட்டில் அதிகமாகவே இருந்துச்சு. இது கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பொங்கலுங்கிறனால கொஞ்சம் டிமாண்டாக போகும், பொங்கல் டயத்தில் ரேட் அதிகமாக இருக்கும். மாங்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு, கிலோ 100 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அடுத்து நூல்கோல் விலை பார்ப்போம். இது 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. இது வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க. இது கட்டி 25 ரூபா போய்கிட்டு இருக்கு. வெங்காயத்தாள் இது வந்துக்கிட்டு மார்க்கெட்டில் ரொம்பவே அரிதாக தான் கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிறது வித்தியாசமான கத்திரிக்காய். நீங்கள் வரி கத்திரிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க, பவானி கத்திரிக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது பாம் கத்திரிக்காய். இது வந்துட்டு கிலோ 40 ரூபா போகுது. எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அடுத்து பஜ்ஜி மிளகாய் கிலோ 50 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகா இது 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட் நிலவரம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து மொச்சக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து வித்தியாசமான காய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெல்லிக்காய் நிலவரம் பார்ப்போம். நெல்லிக்காய் கிலோ 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாலே பளபளப்பாக இருக்கும். பச்சை பட்டாணி விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஸ்வீட் கார்ன் நிலவரம் பார்த்திங்கன்னா மொத்த விலை ஒரு பீஸோட ரேட்டு 20 ரூபா போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். சாதா கேரட்டு பார்த்துருப்போம், ஊட்டி கேரட்டு பார்த்துருப்போம். இதுதான் அல்வாவுக்கு செய்கிற கேரட்டு. இந்த கேரட்டு பார்த்தீங்கன்னாலே ரொம்பவே நீளமாக இருக்கும், பார்க்கவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது கிலோ 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இது போல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.